ஹாய் வீவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான். இன்றைக்கு எங்களோட 𝐼𝐋𝐿 ஃபுட் சேனலில் பலமைக்கு மாறாக ஒரு கண்டென்ட்டை கொண்டு வந்திருக்கிறோம். அதுதான் இன்றைய கரண்ட் சிச்சுவேஷனில் பொதுவாக ஸ்ரீலங்காவில் வாழக்கூடிய எல்லா இல்லத்தரசிகளும் ஃபேஸ் பண்ணக்கூடிய குக்கர் ப்ராப்ளமுக்கான ஒரு தீர்வாகவும் இந்த வீடியோ உங்களுக்கு அமையலாம். கேஸ் பற்றாக்குறை, மண்ணெண்ணெய் பற்றாக்குறை, அவற்றை பெற்றுக்கொள்வதில் உள்ள சிரமம், நேர விரயம், விலையேற்றம் போன்ற நெருக்கடியான பல பிரச்சனைகளுக்கான தீர்வாகவும் இந்த வீடியோ அமையலாம். வெல்கம் பேக் டு இல்லத்தரசி ஃபுட் சேனல். இதுவரை எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தென்றால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதோட ஓல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நாங்கள் போடுற எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் நான் வாங்கின இன்ஃப்ராரெட் குக்கர்ட அன்பாக்சிங் அண்ட் மை யூசர் எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்ண போகிறேன். பொதுவாக எலக்ட்ரிக் குக்கர்களை எடுத்துக்கொண்டால் முதல்ல மைண்டுக்கு வரதே ஹாட் பிளேட் தான். அது சாதாரணமாக மற்ற எலக்ட்ரிக் குக்கர்களை வைத்து ஒப்பிடும்போது விலை குறைவாக இருந்தாலும் அதற்கான எலக்ட்ரிசிட்டி பில் கூடிய அளவு வரும். அதனால் மக்களோட நாட்டம் அதில் குறைவாக உள்ளது. நெக்ஸ்ட் சாய்ஸ் இண்டக்ஷன் குக்கர் தான். இண்டக்ஷன் குக்கர் இன்ஃப்ராரெட் குக்கரை விட விலை குறைவாக இருந்தாலும் அதற்கு உண்டான பாத்திரங்களை வாங்கும் பொழுது இண்டக்ஷன் குக்கருக்கான செலவுகள் அதிகமாக இருக்கும். அதற்கான காரணம் இண்டக்ஷன் குக்கர் வேக்காகிறது மேக்னெட்டிக் சிஸ்டத்தில் தான். அப்போ நாங்கள் அதுக்கு தேவையான மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொண்ட பாத்திரங்களை வாங்கும் பொழுது அது விலை அதிகமானது. தேர்ட் சாய்ஸ் இன்ஃப்ராரெட் குக்கர். இதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு தீர்வாக அமைஞ்சது. அதே நேரம் நான் உங்களுக்கு ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறதும் இதைத்தான். உண்மையிலே இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ் தான். ஓகே வீவர்ஸ், நான் வாங்கின இன்ஃப்ராரெட் குக்கர்ட அன்பாக்சிங்கை பார்க்கலாம் வாங்க. இதுதான் நான் வாங்கின சாண்ட்ஃபோர்ட் இன்ஃப்ராரெட் குக்கர். இந்த மாடல் நம்பர் SF5196IC. இதோட பொடி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அது துருப்பிடிக்காது. இதில் 2 years வாரண்டி என்று போட்டிருந்தாலும் எனக்கு கிடைச்ச 6 month ரிப்பேரிங் வாரண்டி தான். இது துபாய்ட ஐட்டமாக இருந்தாலும் நான் வாங்கினது ஸ்ரீலங்காட லோக்கல் மார்க்கெட்டில் தான். அதனால் எனக்கு 6 month வாரண்டி தான் கிடைச்சது. அதே நேரம் நீங்களும் இப்படியான ஒரு குக்கர் ஒன்றை வாங்கிடுச்சுன்னா கட்டாயம் வாரண்டியோடய வாங்குங்க. இந்த குக்கர் 2200 வாட்ஸை கன்சியூம் பண்ணக்கூடியது. குக்கரோட டாப் ஹை டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ட் கிளாஸ். அதனால் அதிகூடிய வெப்பத்தையும் தாங்கக்கூடியது. எந்தவித டேமேஜும் ஏற்படாது. ஹீட்டிங் எலிமெண்ட் செரமிக்கால் ஆனது. குக்கர் ஃபயர்ப்ரூஃப் மெட்டீரியலால் ஆனது. அதே நேரம் டைமர் ஃபங்க்ஷன் கொடுத்திருக்கிறதால உங்களோட குக்கிங் டைமை ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கொள்ளலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தால் குக்கர் கூட யூசர் மெனுவலும் கொடுக்கப்பட்டிருக்கு. யூசர் மெனுவலில் குக்கரை யூஸ் பண்ணிய சிஸ்டமும் எரர்ஸுக்கு வந்தனா அதுக்கான சொல்யூஷன்ஸும் இருக்குது. ஒரு தடவை நான் யூஸ் பண்ணி கொண்டிருக்கும் போது EO எரர் காட்டின எல்லாமோட அதோட யூசர் மெனுவில் ரெஃபர் பண்ணி பார்த்தால் அது ஓவர் ஹீட்டிங் ப்ராப்ளம். நான் கண்டினியூவாகவே சமைச்சு கொண்டு இருந்ததால தான் அந்த ப்ராப்ளம் அதோட நான் ஒரு 15 minutes ஆஃப் பண்ணி வச்சுட்டு கண்டினியூ பண்ணினேன். ஓகே ஆகிட்டு கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு குக்கரை வெளியே எடுப்பேன். இதான் நான் வாங்கின இன்ஃப்ராரெட் குக்கர். மறுபக்கத்தில் கூலிங் ஃபேன் கொடுக்கப்பட்டிருக்கு. இது பொதுவாக எல்லா வகையான எலக்ட்ரிக் குக்கர்களையும் கொடுக்கப்பட்டிருக்கும். காரணம் ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு. பின்புறமாக வென்டிலேஷனுக்காக வென்டிலேட்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. குக்கரை நாங்கள் ஆன் பண்ணி பார்க்கோம். பொதுவாக எந்த ஒரு ஹீட் ஆகக்கூடிய டிவைஸாக இருந்தென்றாலும் அதை டிரெக்டாக தான் கனெக்ஷன் கொடுக்கணும். மல்டி சாக்கெட் போட்டு யூஸ் பண்ணப்படாது. நான் இப்போ இந்த வீடியோவுக்கு இந்த இடத்துல செய்ய வேண்டிய ஒரே காரணத்துக்காக வேண்டி மல்டி சாக்கெட் போட்டு யூஸ் பண்ணுறேன். ஹீட் ஆகக்கூடிய எந்த ஒரு டிவைஸையும் டிரெக்டாக தான் நான் கனெக்ஷனை கொடுக்கணும். இல்லாட்டி அதோட கோட் வயர் டேமேஜ் ஆகக்கூடிய சான்சஸ் கூட. அதனால் கண்டிப்பாக நீங்கள் டிரெக்டாக கனெக்ஷனை கொடுத்து யூஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கும் ஒரு டிவைஸுக்கும் சேஃபாக இருக்கும். குக்கரை ஆன் பண்ண கண்ட்ரோல் நோபை 3 seconds ப்ரெஸ் பண்ணணும். இந்த நொப்பால் தான் ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த ஃபங்க்ஷன் சாதாரணமாக கேஸ் ஸ்டோவில் ஃப்ளேமை கூட்டி குறைச்சது மாதிரி தான். மேக்ஸிமம் 2000 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிலும் அதே நேரம் 100 வரைக்கும் ரிடியூஸ் பண்ணிலும். ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுறத 4 digit டிஸ்பிளேயில் எங்களுக்கு அவதானிக்கலும். குக்கர் படிப்படியாக சூடாகும் போது குக்கர் எலிமெண்ட் சிவப்பு நிறமாக மாறிக்கொண்டு செல்லும்.
கன்வீனியன்ட் சிங்கிள் நாப் கண்ட்ரோல் என்பதால் உங்களோட ஏஜான பேரண்ட்ஸாலையும் கூட வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண சேவன்ட்டாலையும் இதை இலகுவான முறையில் யூஸ் பண்ணலாம். டோட்டலாக சொல்ல போனால் இது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி டிசைன் தான். ரவுண்ட் ஷேப்புக்கு மார்க் பண்ணியிருக்கக்கூடிய இடத்துல தான் நாங்கள் பாத்திரங்களை வைக்க வேண்டும். எல்லா விதமான பாத்திரங்களையும் வைத்து குக் பண்ண முடியும். அலுமினியம் பாத்திரங்கள், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள், நான்ஸ்டிக் பாத்திரங்கள், மட் பாத்திரங்கள், அதே நேரம் ஹீட் ரெசிஸ்டன்ட் செரமிக் பாத்திரங்கள் போன்ற அனைத்து விதமான பாத்திரங்களையும் இதில் பயன்படுத்தலாம். உதாரணமாக கேஸ் ஸ்டோவில் குக் பண்ணி கொண்டிருக்கும் போது கேஸ் முடிந்திருந்தால் அப்போ உடனடியாக எந்த விதமான சிரமமும் இன்றி அதே பாத்திரத்தில் இந்த இன்ஃப்ராரெட் குக்கர் வைத்து குக் பண்ணி முடிச்சிடலாம். இண்டக்ஷன் குக்கர் போல பாத்திரம் எல்லாம் தேடிக்கொண்டு அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. எகைன் 3 செகண்ட் ப்ரெஸ் பண்ணினால் டைமர் ஃபங்க்ஷன் வரும். குக்கிங் டைமர் செட் பண்ணிக்கொள்ளலாம். ஒரு தடவை நொப்பை புஷ் பண்ணினால் குக்கர் ஆஃப் ஆகிடும். டிஸ்பிளேல ஹாட் அண்ட் மெசேஜ் பிளிங்க் ஆகிக்கொண்டே இருக்கும். கூடவே கூலிங் ஃபேன் ஒர்க் ஆகி கொண்டிருக்கும். சிறிது நேரத்தில் டிஸ்பிளேல உள்ள மெசேஜ் இல்லாமலாகி ஃபேன் ஒர்க் ஆகுறதும் ஸ்டாப் ஆகும். அந்த சமயத்தில் தான் நாங்கள் சுவிட்ச் ஆஃப் ஆகி ஃப்ளக்கை ரிமூவ் பண்ணணும். இதில் உள்ள மெயினான டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு சொன்னால் குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்றது, தீக்காயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. பயன்படுத்திய பிறகு சிறிது நேரம் அடுப்பு சூடாகவே இருக்கும். அதனால் சின்ன குழந்தைகளுக்கு கை கெட்டாத வகையில் வைக்க வேண்டும். குக்கர் நன்கு ஆறிய பிறகு உணவுகள் கொட்டப்பட்டிருந்தால் அவற்றை நீக்கிவிட்டு நன்கு சுத்தம் செய்து கொள்ளலாம். நான் இந்த குக்கரை கிட்டத்தட்ட 1 மந்த்தாக யூஸ் பண்ணுறேன். என்னை தெரிந்த அனைவருமே கேட்ட ஒரே கேள்வி, எலக்ட்ரிசிட்டி பில் கூடுதலாக வருதா என்று. உண்மையில் சொல்ல போனால் எலக்ட்ரிசிட்டி பில்ல பெரிய அளவு எந்தவித மாற்றமும் இருக்கவே இல்லை. இந்த வீடியோவில் என் சொந்த அனுபவத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் எந்த வகையான குக்கர் யூஸ் பண்ணுற என்பதை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இதுபோல் வாங்க இருந்தால் இதில் உள்ள கருத்துக்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இதுபோல் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது இது உங்கள் இல்லத்தரசி.